ஸ்ரீமதே ராமானுசாய நம. ஸ்ரீ வரவரமுனியே நம. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுருவே நம. இந்த 2 நாட்கள் முன்பே ராமானுசரின் 1008வது ஜென்ம ஜெயந்தி மகோத்சவம் விமர்சையாக நடைபெற்றது. எல்லா கோயில்களிலும் எல்லா சன்னதிகளிலும் 108 1008 என்பது ரொம்ப விசேஷமானதாகும். இதில் எம்பெருமானார் மகாலட்சுமியை பற்றி பெரிய பிராட்டியை பற்றி சரணாதிகத்தியத்தில் இவர் விமரிசையாக விமர்சித்து பாடியுள்ளார். அதை நாம் இன்று கொஞ்சம் அனுபவிப்போம். திருவரங்கம் பெரிய கோயிலிலே ஒரு பங்குனி உத்தர திருநாளிலே பெருமாளும் நாச்சிமாரும் புறப்பட்டு சீரிய சிங்காசனத்தில் இருந்த அளவிலே சுவாமி எம்பெருமானார் எழுந்தருளி தண்டன் சமர்ப்பித்து நின்றார். அப்பொழுது நம்மை போல்வுடையவருடைய பாக்ய பரிபாகத்தாலே திருவள்ளத்திலே சம்சார பீதி நடையாட திருவடிகளிலே விழுந்து சரணம் புகுந்து அந்த பிரகாரத்துக்கு பாசுரமிட்டபடி அவைகள் சரணாதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்று அழைக்கப்படுகிறது. 3 கத்தியங்கள் அருளி செய்தார் எம்பெருமான பிராட்டியார் திருமுன்பு. இதில் முதல் கத்தியமான சரணாதி கத்தியம் மந்திர ரத்தனமான துவயத்துக்கு வியாக்கியானமாக இருக்கிறது என்று நம் முதலிகள் நிர்வகிப்பார்கள். இதுதான் மூலத்தை விட ஸ்பஷ்டமாக தெளிவாக உள்ளது. இந்த கத்தியத்தில் பிராட்டியும் பெருமாளும் சுவாமி ராமானுஜருக்கு பிரதிவச்சனம் செய்ததாக காண்கின்றோம். அது எப்படி? அர்த்த சமாதியில் சோதிவாய் திறந்து திவ்ய தம்பதிகள் அருள் செய்ய முடியுமா? அர்ச்சாவதாரத்தில் முடியாது, அர்ச்சா சமாதியில் முடியாது என்ற கேள்விக்கு அந்த திவ்ய தம்பதிகளுடைய திருவுள்ள குறிப்பை திருமுக மண்டலத்திலே நிலைப்பாடறிந்து பேசியபடி என்பர் சிலர். திவ்ய தம்பதிகள் சோதுவாய் திறந்து சுருக்கமாக வெளியிட்டு உத்தரங்களை பாசுர பரப்பிட்டு பேசியபடி என்பர் சிலர். சாட்சாத் சம்வாதமே நடந்ததாக ஸ்ரீ வேதாந்த தேசிக சுவாமி திருவள்ளம் கத்திய பாஷ்யத்தில் காணப்படுகிறது. இதில் சூரணை 1 சமஸ்த கல்யாண குண பரிபூர்ண நாராயணனுக்கு உகப்பாயும் தகுந்தம் இருக்கிற ஸ்வரூபம் என்ன, விக்கிரகம் என்ன, விக்கிரக குணங்கள் என்ன, விபூதிகள் என்ன, இவைகளையும் ஐஸ்வர்யம், சௌசீல்யம் முதலிய எல்லையில்லாத சிறப்புடைய எண்ண முடியாத கல்யாண சமூகங்களையும் உடையவளாய் கமலவனத்தை வாசஸ்தலமாக உடையவளாய் பகவதி என்கிற வாசனம் சொல்லுகிறது. பரமபூஜ்யாய் ஸ்ரீ என்று திருநாமமுடையவளாய் வடிவில் சோதி தேஜஸ் புகர் அப்படின்னு அடிக்கடி வார்த்தைகள் வரும். தேஜஸ் நிறைந்தவளாய் எம்பெருமானை ஒரு நாள் விட்டு பிரியாதவளாய் பரிசுத்தமுடையவளாய் தேவாதி தேவனான தேவராஜனாக்கு எம்பெருமானுடைய திவ்ய மகிழ்ச்சியாய் சகல ஜெகத்துக்கும் மாதாவாய் அவளுக்கு மட்டும் இல்லை, சகல ஜனங்களுக்கு சமூகத்துக்கு மட்டும் அடியோமுக்கும் தாயாய் புகழற்றவர்களுக்கு புகழாயிருக்கின்ற பெரிய பிராட்டியை புகழன்றில்லாடியேன் சரணம் பிரபத்தியே என்று
முதல் சூர்ணைகளை சொல்லுகின்றார் ராமானுஜர், பாடுகிறார், பாசுரமிட்டு எழுதுகிறார். சூர்ண ரெண்டாவதில் புருஷகார பூதையான பிராட்டியிடம் பிரார்த்திப்பதை சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலை என்னன்னாக்க, பிராட்டிக்கும் எம்பெருமானாருக்கும் இடையில் நடந்த சம்பாஷணை விவரமாக கூறப்படுகிறது. அர்த்தம் என்னன்னாக்க, இந்த ரெண்டாவது சூரணைக்கு, தாயே, எம்பெருமானுடைய திருவடித் தாமரைகளிலே எனக்கு உண்மையான சரணாகதி நிஷ்டை விளைவதற்காக உன்னை தஞ்சம் பற்றுகின்றேன் என்கிறார். அந்த சரணாகதியில் தான் விரும்பிய பலன் என்ன? அத்தனை அது வேணும், வீடு வேணும், வாசல் வேணும் அப்படின்னா இல்லை. வழுவில் காலமெல்லாம் உடனாய்மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நான் என்று அடிமை செய்வதை தவிர வேறொன்றும் இல்லை என்று தெரிவிக்கின்றார். 1-2 கைங்கரியங்களை செய்து திருப்தி பெருகையல்லாமல் சென்றால் குடை, போனால் குடையான இருக்கணும், இருந்தால் உட்கார்ந்துட்டா சிங்காசனமாக இருக்கணும், மணிவிளக்கமாக ஜோதியாக இருக்கணும், பூம்பட்டாம் புருகமணியாம் திருமார்க்கரவி என்கிறபடியே சகல. ஆனால் திருநந்தாழ்வான் எம்பெருமானுக்கு என்னென்ன கைங்கரியங்கள் செய்கின்றானோ அத்தனை கைங்கரியங்களையும் தான் செய்ய வேண்டும், குறைவில்லாமல் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். இது சகல பிரகாரங்களுக்கு உண்டான கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும் என்ற ருசி ஆர்வத்திலிருந்து நாம் அறியலாம். இடையதாத ஆச்சரியமான பகவத் அனுபவம் விளைந்து அதனால் கைங்கரசு உண்டாகணும் என்ன உரைத்தார். சூர்ணை 2 அஸ்துமே என்று வார்த்தை வரும். அந்த கைங்கரியங்கள் அமைய வேண்டிய ரீதியிலே அமைந்ததாய் இடையறாததாய் சித்திக்க வேணும் என்று பிரார்த்திக்கின்றார். அதை கைங்கரியங்கள் தடையில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறார். சூர்ண 3 அஸ்துதே அப்படிங்கிற அஸ்துமேன்னு முடிப்பார். அஸ்துமே கிடைக்க வேண்டும், இந்த கைங்கரியங்கள்லாம் எனக்கு கிடைக்கணும், செய்ய இடைவிடாமல் ஒழுகல் காலமெல்லாம் எப்பொழுதும் திருவனந்தாழ்வான் போலே ஆடியன் கைங்கரியம் செய்ய வேணும்னு பிரார்த்தித்தது முடியாது. சூழ்நிலை முடியச்சு அஸ்துமே அப்படின்னு முடிப்பார், கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு. அதுக்கு பிரதிவச்சனம் என்ன? தாயார் சூழ்நிலை 3 சொல்கிறா, அஸ்துதே அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அதே சூழ்நிலை 4 தெய்வ சர்வம் சம்பத்யதே அப்படின்னு சூரணையோட வாக்கியம். இது பெரிய பிராட்டியாருடைய பிரதிவச்சனமாக இருக்கிறபடியாகும். தே அஸ்து அப்படின்னா அஸ்துதே அப்படியே உமக்கு ஆக்கடவது, நீர் வேண்டிய பிரார்த்தனைகள் ஒழுங்கு காலமெல்லாம் செய்ய வேண்டிய கைங்கரியம் அத்தனையும் உமக்கு பிரார்த்திக்கும் சித்திக்கு உண்டாகக்கூடியது, உமக்கு கண்டிப்பாக சித்திக்கும் என்று பிராட்டி பிரதிவச்சனம் கூறுகிறார். தயா ஏவ அந்த சரணாகதியினாலே என்ன கிடைக்கும் உனக்கு? அது மட்டும் இல்லாமல் சர்வம் சம்பத்யதே உமது அபிமதமெல்லாம் அழகாக சித்திக்கப் போகிறது. அபிமதம்னா விருப்பம், பிரார்த்தனை. அவர் என்ன விருப்பம் அவருக்கு ராமானுஜருக்கு? பிரார்த்தனை, கைங்கரியம் விடாத கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ட்டு உனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். பிரதிவச்சனம் தாயாக சொல்லிட்டு பிரிய வாட்டியார். அது மட்டுமல்லாமல் அஸ்துமே என்று அபேட்சித்தவருக்கு அஸ்துதே அப்படியே உண்டாக கடவு என்று பிரதிவச்சனமாக கூறியிருந்தால் போராதான் என்ன? அப்பா உனக்கு பிரார்த்தனை பண்ணிட்ட, ரொம்ப சந்தோஷம், நீ உனக்கு கிடைக்காத கைங்கரியமா, உனக்கு அத்தனை கைங்கரியம் உனக்கு சித்திக்கு கிடையாது, அத்தனை கைங்கரியம் உண்டாக கிடவுது அப்படின்னு பிரதிவச்சனம் நிறுத்தின்னு இருக்கலாம். அதுவும் இல்லாதபடிக்கு என்ன சொல்கிறா அப்படின்னா, அதையும் அதற்கு மேலே தயைவ சர்வம் சம்பத்யதே என்று பிராட்டி அனுகிரகத்தில் திருவுள்ளத்தை
பிராட்டி என்ன சொன்னான்னு அந்த திருவிழத்து சிறுபிரகாசிகா பட்டர் எங்கே வெறுத்துக்கிற என்ன இருக்குன்னா, ஸ்வசம்பந்தி சம்பந்தி நிர்தசனமவி சர்வ சப்தாபிப்ரேதம் என்றே. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, ஸ்வசம்பந்தி சம்பந்தி நிஸ்தரணபவி சர்வ சப்தாபிப்ரேதம் என்று அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிற அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, எம்பெருமானாரே இப்போது நீ செய்ய சரணாகதியினால் சித்திக்கும் பலன் இருக்கு இல்லையா, அது உம்மோடு முடிஞ்சு விடாது. பரம்பரையாக உம்முடைய குடல் துடுக்கு உடையார் எல்லாரிடத்திலும் இது பலித்ததாக கடவதே என்று பிராட்டி அனுகிரகித்தபடி கூறுகிறார். குடல் துடுக்குன்னா என்ன? எம்பெருமானாருக்கு சிஷ்ய புத்தர்கள் உள்ள அத்தனை சிஷ்யார்களும் அத்தனை சம்பந்திகளும், அதுவும் இல்லாமல் சம்பந்தி என்ன 74 சிம்மாசனாதிபதிகள், அவா வழி வந்தவர்கள், எம்பெருமானார் திருவிடி சம்பந்தம் உடையவர்கள், அவர்கள் வழி வந்தவர்கள், அன்று தொடங்கி இன்று வழியாக நாளை முதலும் யார் யார் எம்பெருமானார் சம்பந்தமுடைய ஆச்சாரிய பீடத்திலும் சம்பந்தமுடையவர்களோ அவர்களுக்கு நீ கேட்ட அத்தனையுமே சித்திக்க கடவுதே என்று பிராட்டி பிரதிவசனமாக கூறுகிறார். இப்படிப்பட்ட வரம் எம்பெருமானுடைய திருமுகத்திலே நின்று மேலே வெளிவந்ததாக சம்பிரதாயம். அதனை வேதாந்த தேசம் என்ன சொல்ல சுவாமி அப்படின்னாக்க, நியாய சதகத்தில் உத்யா தனஞ்ச விபீஷண லக்ஷேயாதே பிராத்யப்ய லக்ஷ்மணமுனே பவதாவிதீர்ணம் ஸ்ருத்வாவரம் ததனுபந்த மதாவிலிப்த நித்யம் பிரசெய்த பகவத்மை ரங்கநாத என்று ஸ்லோக ரத்னத்தில் ஸ்பஷ்டமாக அருளி செய்துள்ளார். இதில் ஸ்ருத்வா வரம் என்று கூறியிருப்பதனால் கடைசியில் சொல்கிற ஸ்ருத்வாவரம் ததுனுபந்த முதலிப்தேங்கிறது ஸ்ருத்வாவரம் அப்படிங்கிற இடத்துல கூறியிருப்பதனால் எம்பெருமானாருக்கு ஒரு வரம் தந்தருளினாக விளங்குகிறது, தெரிகிறது. எம்பெருமானாருக்கு இதுலேருந்து என்ன சொன்ன தேசிகாச்சா சுவாமி சொன்னதிலிருந்து வாக்கியத்திலிருந்து எம்பெருமான் எம்பெருமானாருக்கு ஒரு வரம் தந்ததாக தெரிகிறது. இது எத்தகைய வரம் என்பதை அந்த இடத்திற்கு வியாக்கியானமிட்டு அருளியவர்கள் உள்ளபடியே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பிறர் வியாக்கியானிக்க வேண்டிய பிரயாசங்கியின்றிக்கு தேசிய தாமே மூலத்திலேயே அதாவது மூலம்னா நியாயசதம் அவர் எழுதிய நூலிலே ததுபந்தன மதாவிலிப்தே மயி என்று கண்டரவேன கூறியுள்ளார். அதுல்லாபடிக்கு எம்பெருமானார் காலத்திற்கும் நிமாந்த மகாதேசகன் காலத்திற்கும் இடையே எவ்வளவோ வருஷம் வித்தியாசம் இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த எம்பெருமானாருடைய சாட்சாத் சம்பந்தம் எனக்கில்லை ஆகிலும் பரம்பரா சம்பந்தம் குறையற்றதாக ஆகையாலே அதுகொண்டு நான் பேரு தப்பாதென்று சிறுக்கி இருமாந்து கிடக்குகின்றேன் என்று. அப்படி நான் செருக்குற்றதற்கு காரணம் என்ன ரங்கநாதா? நீ என்னுடைய குலக்கொழுந்தான ராமானுஜருக்கு தந்துள்ள வரப்பிரதானத்திற்கு பூர்வமாக பிராட்டியும் சோதிவாய்த்திருந்து அங்கனே ஒரு வரவழைத்ததாக ஸ்ருதிபதாசேகாபட்டர் வியாக்கியானம் செய்கிறது. சத்சம்பிரதாய சித்தார்த்தம் என்ன தட்டில்லை என்று இதுக்கு அர்த்தம். அவர் சொன்னதுக்கும் நான் என்னதான் இருந்தாலும் எனக்கு பேர் சொல்கிறேங்கனாதா, எனக்கு நான் ஏன் செருக்குட்டிருக்கேன் தெரியுமா? நீ என்னுடைய குலக்குழந்தை, அதாவது என்னுடைய ராமானுசருக்கு தலைவருக்கு எங்களுடைய தலைவருக்கு வரம் தந்திருக்க இல்லையா?
அதே பிராட்டி செஞ்சிருக்காலே உன்னோட குடல் துடுக்கு போகாத ஒரு சம்பந்தப்பட்ட அடிவர அத்தனை பேருக்குமே இந்த வரம் சித்திக்கும் என்று அதனால் நான் சிறைக்குற்றிருக்கின்றேன் என்று சசம்பந்தி சம்பந்தின்னு சிறுபிரகாசியாபற்ற சொன்னதற்கு தட்டில்லை என்கிறார். ராமானுஜருக்கு பிராட்டி சோதிவாய் திறந்து அழித்த வளம் எம்பெருமானாரே இப்பொழுது நீங்கள் செய்யும் சரணாகதியினால் சித்திக்கும் பலனானது உம்மளவிலே சிறுபிரகாசியாபற்ற சுவாமியோட சொல்கிறார். திருப்பி சொல்கிற எம்பெருமானாரே இப்பொழுது செய்யும் சரணாகதியினால் சித்திக்கும் பலனானது உம்மோடு நிற்காமல் உன் குடத்துழற்குடையார் இல்லாரிடத்திலும் இது பலித்ததாக கிடவது. அவனுடைய திருவ சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்குமே உடையவர்கள் அனைவருக்கும் பின்னால் ஆச்சாரியர்கள் அவர்கள் சம்பந்திகளுக்கும் சிஷ்யாள் அனைவருக்கும் இந்த வரம் சித்திக்கும் என்பதே ஆகும். சூரண 17லேருந்து 23வது சூரணம் வரை எம்பெருமானார் பிரார்த்தனைக்கு எம்பெருமானின் பிரதிவச்சனம் பார்க்கலாம். சூரணை 24 ராமானுஜரின் அந்திம ஸ்மிருதியை காணலாம். சூரண 17 என்ன சொல்கிறார்? இந்த சூரணையின் பரம தாத்பரியம் என்னன்னாக்க, எனக்கு நித்திய கைங்கரியம் செய்து கழிக்க விரும்பிய நீர் எம்பெருமான் சொல்கிறார். எம்பெருமானார்கிட்ட, சுவாமி எனக்கு நித்திய கைங்கரியம் செய்து கழிக்க விரும்பிய நீர் அதற்குரிய ஒரு உபாயத்திலும் இருந்தீராகிலும் அந்த உபாயம் இனிமேலும் நிஷ்பந்தமாக முடியாதபடிக்கு அதற்கு விரோதிகளான, அதாவது நிஷ்பந்தமாக அதுக்கு உண்டான விரோதிகளான உபாயம் வழியானது போகாத தடையாகி தொக்கையில மாதிரி அதுக்கு விரோதிகளான பாகவதாபச்சார அசக்கியாபச்சாரங்கள் கூடு பூரித்திருந்து அத்தனை கூட மண்டி கிடக்காம். அப்படி மண்டி கிடந்தாலும் பகவதோபச்சாரம் பாகவதாபச்சாரம் அசக்கியாபச்சாரங்கள் இருந்தீராகிலும் பிரபக்தி பரஞான பரமபக்திகள் விளையாமை குறிப்பாகிய இடையூறுகள் மலிந்திருந்தீராகிலும் நீர் ஆர்த்த பிரபன்னராகியோ திருப்த பிரபன்னராகியோ தைமந்தரத்தை அனுசந்தித்தீராதலால் என்னுடைய நிர்ஹேது கிருபையினாலே இடையூறுகளெல்லாம் நீங்க பெற்று என்னுடைய பரபக்தி பரஞான பரமபக்திகள் புஷ்கலமாக பெற்று என்னுடைய சொரூபரூப குண விபூதிகளை சாட்சாத்கரிக்க பெற்று உம்முடைய சொரூபத்தை நன்கு தெளியப்பெற்றுள்ள என்னையே அனுபவிப்பவராய் எனக்கே தொண்டு செய்பவராய் வாழக்கடவீர் என்று எம்பெருமான் அனுகிரகித்து அருளவிட சொல்லியாயிற்று. அதாவது உங்களுக்கு என்ன அடையாளத்துக்கு எந்த உபாயத்தில் நன்மையும் இல்லை என்றாலும் அதனால் அதற்கு உண்டான விரோதிகளான பகவதாபச்சாரம் அசக்கியாபச்சாரங்கள் மலிஞ்சு கிடந்தாலும் நீ திருப்பதி என்ன துவயமந்திரத்தில் அனுசந்தித்தீராதலால் துவயமந்திரத்தின் இவ்வளோ பாவங்கள் சேர்ந்திருந்தாலும் நீ துவயமந்திரத்தை அனுசந்திச்சிருக்கீர். அந்த நிகழ்வினாலே உம்முடைய பாவங்களெல்லாம் களையப்பெற்று என்னுடைய பரபக்தி பரஞான பரமபக்திகள் பெற்று என்னுடைய ஸ்வரூபர குணபூதங்களை சாட்சதிக்க பெற்று உம்முடைய ஸ்வரூபத்தை நன்கு தெளிய பெற்றுள்ள என்னையே அனுபவிப்பவராய் எனக்கே தொண்டு செய்வர வாழக்கடைவீர் என்று எம்பெருமான் எம்பெருமானாருக்கு அருளி செய்கின்றார். சூரணை 18 ஏவம் பூதோசை இதுவும் நம்பெருமானுடைய திருவக பாசுரம் நான் அனுகிரகித்தபடி
ஆகத் தொடங்கி விட்டீர் என்கிறது அதுக்கு அர்த்தம். நாம் எப்படி அனுகரித்து ஏவம் பூதோசிங்கிறது எப்படி அனுகரித்தோமோ தயமந்திரத்தை சொல்லின்னு இருந்து இந்த காலங்களும் கைங்கரியம் பண்ணப்பட்டீரோ பகவதாபச்சார எல்லாம் நீங்கப்பட்டு தயமந்திரம் அனுசரித்தால் என்னோட கைங்கரியத்தை எப்போ இதுவானீரோ என்னோட கைங்கரியம் செய்வதற்கு தகுதியானீரோ இப்பொழுது நீர் அவ்வாறு ஏவம் போதோசி அவ்வாறு நீங்கள் ஆகத் தொடங்கி விட்டீர் என்று திருமண சூழ்நிலை 18 எம்பெருமான் சுகரிகிறார். சூழ்நிலை 19 தாபத்திரிய ஜனித துக்கமாகிறிய தாபத்திரியம் ஆத்தியாத்மிகம் ஆதிபௌத்திகம் ஆதிதெய்வீகம்னு 3 உண்டு. ஆத்தியாத்மிகம் ஆதிபௌத்திகம் தெய்வீகம் என்று சொல்கிற 3 தாபத்திரயம் அப்படின்னு சொல்லுவாள். இடையூறு சிறிதும் இல்லாதவராய் இந்த 3 தாபத்திரம் இல்லாதவராய் தயமந்திரத்தை அத்தான சந்தானத்தோடு தயோச்சாரணம் செய்து கொண்டு இவ்வுடல் விழுந்தனையும் உயிர் பிரிய வர இந்த திருவரங்கம் பெரிய கோவிலிலேயே இனி வாழக் கடைவீர் என்று நம்பெருமாள் சோதிவாய் திறந்தருளி அனுகிரகம் செய்ததாக இந்த சூழ்நிலை 19வது சூழ்நிலை கூறுகிறது. 20வது சூழ்நிலை என்ன சொல்கிறதுனாக்க பெரிய பெருமாள் வாக்கு பெரிய பெருமாள் சொல்கிற அவரோட இவ்வுடல் சரிந்து போகும்போது இவ்வாறு ஸ்ரீரங்கத்தில் வாழுங்க துவேசந்தானம் சென்று நெத்திகை சேர்ந்துட்டு இந்த உடல் சரியும் வரை நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் கைங்கரி செய்து கொண்டு வாழுங்கோள் அப்படின்னா எம்பெருமான் அருளி செய்தார். இந்த சூழ்நிலை என்ன சொல்கிறார் பெரிய பெருமாள், இவ்வுடல் சரிந்து போகும்போது என்னுடைய இயற்கையான அருளாலேயே மிகவும் சிறந்த ஞானம் உடையிறாய் இதற்கு முன் சித்திக்கப்பட்ட என்னையே சிந்திப்பவராகி எம்பெருமானே எனக்கு பரம பிராபிய பூதன் என்கிற சம்ஸ்காரமும் பிராப்தியில் உண்டான பாரிப்பும் குன்றாதவராகி ஸ்தூலம் சூட்சமுகமான இந்த பிரகிருதியை பழைய வஸ்திரத்தை விடுமா போலே எளிதாக விட்டு அப்பொழுதே அதாவது தாமதம் இல்லாமல் என்னுடைய அனுகிரகத்தினாலேயே நித்திய கைங்கரியம் சாம்ராஜ்யத்தை பெற்றவராக போகிறீர். இதெல்லாம் கலந்துட்டு அங்கே இருக்க போகிறீங்க. துவயமந்திரம் சொல்லின்றிருக்கிற நீர் தேவ சொல்லின்றிருக்கிறதுனாலையும் நானே எம்பெருமானே எனக்கு பரம பிராபிய பூதம் நீங்கள் அனுசந்தத்தினாலையும் இந்த சம்சாரங்கிற இந்த பூலோகத்தை இருக்கிற நாட்களை பழைய வஸ்திரம் தூக்கி போட்டு புது வஸ்திரமாக போல அப்பொழுதே என்னுடைய அனுகிரகத்தாலேயே என்னையே அடைய போகிறீர் நீர் அப்படின்னு அத்தன்டிகேட்டாக வரப்போறீன்னு சொல்கிறார் அவர். சூழ்நிலை 21 என்ன சொல்கிறார், நித்தியகங்கரோ பவிஷ்யசி என்னுடைய அனுகிரகத்தாலே நித்தியகிங்கர சாம்ராஜ்யத்தை பெற்றவராக போகிறேன் எம்பெருமான் சொல்கிறார். எம்பெருமானுக்கு நித்தியகிங்கரோ பவிஷ்யசி அப்படின்ட்டு இதில் இது கண்டுடைக்கிற வார்த்தையாக இருக்குமோ என்று சிலருக்கு சந்தேகம் வரலாம். அவருக்கு பெருமாளை கேட்டேன் தேங்கிறவன்ட்டு துவயமந்திரம் சொன்னேன், அதனால் ஸ்ரீரங்கத்தில் 10 நாள் இருக்க போறீர், அப்புறம் என்னையே பிராபிய பூதன்னு சொன்னீர், கண்டிப்பாக நீங்கள் வர்றது முடிஞ்ச பழைய சட்டையத்தை கிழிச்சு போட்டு தூக்கி போட்டு வர்ற மாதிரி என்கிட்ட அந்த எனக்கு பெரியன்னு சொன்னான்னு சொல்லி 24 சொல்கிறா. சில என்ன சொல்கிறாருன்னா இது இப்போ கண்டு பெருமாள் சும்மா சால்சாப்பாக எம்பெருமானாருக்கு சும்மா திருப்திப்படுத்துறதுக்காக இது கண்டுடைக்கிற வார்த்தையாக இருக்குமோ இன்னும் சிலருக்கு சந்தேகம் வரும். அவர்களுக்கு தெளிவு விளைக்க வேண்டி எம்பெருமானாரை உபதேசித்து மாதே பூதத்திர சம்சயம் வர்த்திக என்று சோதிவாய் அழிச்சதை சொல்லிட்டு இந்த நான் சொன்ன வார்த்தையில் துளியும் உமக்கு சந்தேகம் வேண்டாம், உண்மையான வார்த்தை,
சத்தியமான வார்த்தைன்னு சொல்லலாம். என்ன சொல்கிறார்? மாதே பூதத்த சம்சய சம்சயம் வர்த்திக்க என்று சோதிவா இருக்க அடிச்சு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்று சந்தேகமே வேண்டாம், கொடுக்குற வார்த்தை கண்டிப்பாக நடக்கும். என்னையே நீ பிராப்பிய பூதம் நம்பி வந்துட்டு உன்னா கண்டிப்பாக உனக்கு உண்டு அப்படின்னு அது அஷ்யூர் பண்ணுறார். சூரியன் 22 சொல்கிற அடுத்த சூரியன் 22 பார்க்கலாம். சூரியனை 21 என்ன சொன்னார்? மாதே பூத் அத்திர சம்சய என்று அழிச்சதை அது இது சொன்ன ஸ்பஷ்டமாக நிலநாட்டணுமே. அதற்காக இந்த சூழ்நிலையையும் அடுத்து வரக்கூடிய சூழ்நிலையையும் அவதரிக்கின்றன. அதாவது எம்பெருமான் சொன்ன வார்த்தைக்கு இன்னும் இது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை சும்மையான வார்த்தை தான் அப்படின்ட்டு அதை ஆதரிக்கிறது, அதை மூதலிப்பா அப்படின்னு மூதலிப்பா அப்படி சொல்லுவாள். அதுக்காக வரக்கூடிய சூழ்நிலைகள் 22 சூழ்நிலை அதுக்கு அடுத்து வரக்கூடிய சூழ்நிலையும் தான். அதை கொஞ்சம் அனுபவிப்போம். என்னுடைய நித்திய கைங்கரிய பிராப்தியில் உமக்கு எம்பெருமான் சொல்கிறார். எம்பெருமானாட்ட இந்த சூழ்நிலை 22 என்னுடைய நித்திய கைங்கரிய பிராப்தியில் உமக்கு சந்தேகம் வர்த்திக்கும் ஆகியில் நான் ஏற்கனவே பேசி வைத்திருக்கின்ற வார்த்தைகள் விரோதிக்குமே, அவை பொய்யாகுமே. தேசுடைய தேவர் திருரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே என்று உம்முடைய திருத்தங்கையார் ஆண்டாள் சொல்லி வைத்தாளே. ஆகவே என்னுடைய வார்த்தையை நீ உபசார வார்த்தையாக கொள்ளாதொழி வேண்டுமென்று நம்பெருமாள் அழிச்சதானது கூறப்படுகிறது. மேலும் எம்பெருமான் இதுவரையில் ஒரு காலம் பொய் சொல்லியதில்லை. எப்போவுமே முன்னாடி சொல்லவே இல்லை, இனிமேலும் சொல்ல போகிறதில்லை. கிருஷ்ணாவதாரத்தில் சொன்னேன். நான் சொல்கிறேன், எம்பெருமான் அர்ஜுனன்ட்ட இதுவரை நான் பொய் சொல்லியதில்லை, இனிமேலும் பொய் சொல்ல போவதும் இல்லை என்று கிருஷ்ணாவதாரத்தில் சொன்னேன். எம்பெருமான் சொல்கிறார், இதெல்லாம் சொன்னேன் அப்படின்ட்டு. ராமன் வாயிலே 2 பேச்சு வராதென்று ராமாவதாரத்திலே சொன்னேன். அப்படியும் ராமாவதாரத்திலே கடற்கரையில் விபீஷ்ணாழ்வான் வியாதீகரித்து சக்கரதேவ பிரபன்னாயா என்கிற சர்மஸ்லோகம் அழைத்தேன். கிருஷ்ணாவதாரத்தில் திருத்தேர்தட்டில் அர்ஜுனனை வியாஜியமாக கொண்டு வியாஜீகரித்து சரதர்மான் பரித்யஸ்ய என்ற சர்மஸ்லோகம் உரைத்தேன். சக்ருதேவில் ஏதத் விரதம் மம என்பது உயிரான வார்த்தை. சர்வதர்மானில் மாசுச்ச என்பது உயிரான வார்த்தை. ஆக இப்படி சொல்லியிருக்கிறேன்னா இன்று பொய்யனாக மாட்டேன் காணும். இது உண்மையான நான் சொல்ல வார்த்தை. இது கண்டிப்பாக நீ வரப்போகிறீர், எம்மை அடையப் போகிறீர், கைங்கரியம் செய்யப்படுத்தி கைங்கரியம் செய்யப்போகிறீர். இது உண்மையான பொய்யான வார்த்தை கிடையாது அப்படின்னு எம்பெருமான்கிட்ட சொல்கிறான். சூரியனை 23 என்ன சொல்கிறான் மறுபடியும்? சத்தியவாதியம் சத்தியவிரதனமான நான் சொன்ன வார்த்தை மிகவும் விஸ்வசிக்க தகுந்ததாகியனாலே பிரமாணிகரான நீர் என்னாலே ஸ்வீகரிக்கப்பட்ட சகல குணங்களையுடையவரான உம்முடைய உள்ளபடி என்னை அறிவது காண்பது நித்தியகைங்கரியம் பண்ணுவது ஆகியவற்றில் சந்தேகமும் களங்கலேசமும் இல்லாதவராய் இனிது வாழ்ந்திருக்க கடவீர் என்று எம்பெருமானாரை நோக்கி எம்பெருமான் அளித்த திருமுக பாசுரம். என்னோடய வார்த்தை சத்தியவாதியும் சத்தியசந்தனமான நான் சொன்ன வார்த்தை எப்படின்னா
இது ரொம்ப விசுவசிக்கக்கூடிய வார்த்தை இது. பிரமாணிகராக நமக்கு தெரியாதா? என்னாலே சுவீகரிக்கப்பட்ட சகல குணங்களும் உடையவரானவன். உன்னால் சுவீகாரம் பண்ணிட்டு இருக்கேன், சுவீகாரபுத்திரன் மாதிரி என்னால் சுவீகரிக்கப்பட்டிருக்கிற தேவர் சகல குணங்களுடையவரான உம்முடைய உள்ளபடி என்னை அறிவதும் காண்பதும் நித்தியகைங்கரியம் பண்ணுவதும் ஆகியவற்றில் சந்தேகம் களங்கலேசம் இல்லாதவராய் கொஞ்சம் லேசம் ஒரு கடுகத்தனையும் ஒரு அணுகத்தையும் சந்தேகம் வேண்டாம், சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் நிச்சயம் அப்படின்னு எம்பெருமான் கூறுகின்றான். சூர்ணை 24 இது எப்படின்னாக்க, இது எம்பெருமானார் அந்திம ஸ்மிருதி அப்படின்னு இந்த சூழ்நிலையை சொல்லலாம். அந்திம ஸ்மிருதி வேணுமென்று திருவள்ளமாகில் அப்போதைக்கு இப்போதையே சொல்லி வைத்தேன் என்கிற கட்டளையிலே கொண்டருள வேணுமென்று சுவாமி எம்பெருமானை பிரார்த்தித்து சரணாகத்தியத்தை பூர்த்தி செய்கின்றார். எம்பெருமானார் பிராட்டியிடம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி எல்லா கைங்கரியமும் செய்ய வேண்டும் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை என்று பிராட்டியை புருஷகார பூதையாக பற்றி தன்னுடைய மனக்கிடக்கையை தெரிவித்தார். சாதாரணமாக நம்ம கோயில்களுக்கு போனோம்னாக்க துவதேசம் சேவிச்சுட்டு முதல்ல பிராட்டியார் சன்னைக்கு தான் போகணும் அப்படின்னு சம்பிரதாயம் இருக்குது. இல்லை தாயார் சேவிச்சுட்டு பிரதட்சிணமாக வந்து அப்புறம் பெருமாள் சேவிக்கணும். ஏன் முதல்ல தாயார் சேவிக்கணும்? தாயார் நமக்கெல்லாம் மாதா அதனால் நமக்கு இருக்க எல்லாருக்கும் தாய். நம்ம கோயிலில் பெருமாள் உள்ளே தாயார் சன்னதிக்கு நம்ம போகச்சு என்ன ஆகும் அப்படின்னாக்க, நமக்கு முன்னாடியே நம்ம செஞ்ச பாவங்கள் அத்தனையும் கூடு பாரித்து பகவத் அபசாரம் அசக்கியாபசாரங்கள் எல்லாம் கூடு பார்த்து டான்ஸ் ஆடு நமக்கு முன்னாடி நர்த்தனம் ஆடிண்டு நம்மளை மறைச்சுண்டு முன்னாடி நின்றுருக்கு எல்லாமே. அது முன்னாடி நிற்கச்சா நம்ம இங்கே கண்ணுக்கு போடுவோமோ தாயாருக்கு? இதனால் தாயார்கிட்ட போவாச்சா எட்டி பாப்பா தாயார். எட்டி பார்க்கச்சா என்ன ஆகுது? நம்ம தெரியும் இந்த அபசாரங்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்கிடும். நம்ம அடாடா நம்ம புத்திரன் வந்துட்டான் பாரு, இவன் என்ன கோரிக்கை இவ்வளோ அபசாரம் செஞ்சுருந்தாலும் என்ன, இவன் வந்திருக்க டான்ஸ் ஆடிருக்க அத்தனை பாவங்களும் நம்ம அபசாரம் பண்ணியிருக்காங்க இந்த இருந்தாலும் இவன் நம்மளை ஏடு வந்து புஷார் நம்மளை வந்துட்டான், நம்ம தான் அம்மா அவனை காப்பாற்றணும் அப்படின்ட்டு குளிர கிடாட்சிப்பா. அதனால் அபசாரங்கள்லாம் கொஞ்சம் மறைஞ்சு போயிடும். அவன் என்ன சிறப்பாக உடனே தாயாரை சேவிச்சுட்டு நம்ம விண்ணப்பம் செஞ்சுட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு பிரதட்சிணமாக வருவோம். பிரதட்சிணமாக வரிசை என்னாகும்? நம்ம பெருமாள் சன்னதிக்கு வருவோம். பெருமாள் சன்னதிக்கு போச்ச நமக்கு முன்னாடி தாயாருக்கு நின்றுப்பா. போய் என்ன சொல்வா? போய் பா இது ஒரு பையன் வரான், இந்த பையன் குழந்த வருது பா, எதிர்க்க பார்த்தியா அவன் செஞ்சு அத்தனை அபசாரமும் டான்ஸ் ஆடிட்டு வருது, நர்த்தனம் ஆடுறது. என்ன இது என்ன நர்த்தனம்? குச்சிப்புடி பரதநாட்டியம் இதை வேணாலும் வச்சுக்கோங்க. என்ன அத்தனை என்ன ஆடுறது? பௌத்த அபசாரம் அசங்கியா அபசாரம் சர்வதா அபசாரங்கள் அத்தனையும் செஞ்சு டான்ஸ் ஆடிட்டு வருது. நீ அவன் இங்கேருந்து பார்க்கச்சியே கண்ணு லேசாக சிகப்பாருது எனக்கு தெரியறது. பாவம் நம்மளை விட்டா அவனுக்கு யார் இருக்கான்? ஒன்று நாடி வந்துவிட்டான்னு திருவடியாக அட்லீஸ்ட் அவனை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கான் இல்லையா, அவனை சேவிக்கணுன்ட்டு. அவனை கடுமையாக பார்க்காமல் நோக்காமல் அவனை குளிர கிடாட்சிச்சு நீ அருள் பாலித்து அவனை உன்னுடையவனாக ஆக்கிக்கொள்ளவும் அவனுடன் நித்திய கைங்கரிகளை ஏற்றுக்கொள்ளவும் நீ கண்டிப்பாக நீ மனசு வச்சு தான் நீ ஆகணும் அப்படின்ட்டு தாயார் சொல்கிறா. இப்போ தாயார் பிரகாரத்தை சேவிச்சுட்டு தாயார் பிரகாரத்திலே பெருமாள் சன்னதி வரத்துக்குள்ள நமக்கு முன்னாடி தாயார் பெருமாள்கிட்ட உட்காந்துட்டு நம்ம என்னென்ன விண்ணப்பத்தனையும் சொல்லிவிட்டுறான். அதனால் பெருமாள் என்ன சொல்கிறான்? பெருமாள் சரி பெருமான் நம்ம வரத்துக்கு முன்னாடியே நம்ம கோபமான பார்வைகளை நீக்கி அவளுடைய கடாட்சத்தினாலே நம்மளை குளிர கிடாட்சிக்கின்றான். அதனால தான் பிராட்டியை சேவிச்சு நம்ம இன்றைக்கும் பிராட்டி நமக்கு என்றைக்குமே இதுவாக இருப்பாள். ஏன்னா பசியோடு இருக்கிற குழந்தைக்கு சாங் கொடுக்குற மாதிரி நம்ம வேதனையோடு இருக்கிற மாணவர்கள் இன்றைக்கும் மருந்தாக அப்படி இருந்துருக்க பிராட்டி. காலத்து சாதாரணமாக ஒரு மாமா ஒருத்தர் போனார்னா ஒருத்தர் ராத்துக்கு போனார்னா மாமா உட்காந்துருக்காருன்னா என்ன மாமா அடியானுக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டார்னாக்கா அந்த மாமா என்ன சொல்லுவார்? மாமி உடனே மாமா பாப்பா
கொடுக்கணுமா வேண்டாமாங்க மாமா மாமியோட பார்வையிலே புரிஞ்சுட்டுருவார். பாரு சுவாமி இப்போ தான் வந்துடு, ஒரு 500 கடன் இருந்தால் பரவாயில்ல சுவாமி, நாளைக்கு ஓட்டி ஒரு 2 நாள் தரேனேன்னுவா. மாமி கண்ணில் ஜொலிக்கும் அப்படி கோபம். மாமா அப்படி இப்போ தான் என் தம்பி வாங்கிட்டு போனால் இல்லைன்றவர். வர்றவர் மாமிகிட்ட பார்த்து, மாமி இப்படி சௌரியமாக இருக்காளா, குழந்தைகளாம் சௌரியமாக இருக்காளா, பார்க்க நல்லா இருக்குது, இன்னும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாலே ரொம்ப தேஜஸாக இருக்குது பார்க்குறதுக்கு, லட்சுமி கடாட்சமாக இருக்குது, இன்றைக்கி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா மாமிக்கு உச்சி விழுந்து போயிடும். உடனே மாமாட்ட போவார். மாமா வந்து சின்ன விஷயம் வந்திருக்கேன்னா போகிறா கஷ்டப்படுறா போயிட்டு வாங்கோ, அதனால் பரவாயில்ல கொடுத்துருங்க பரவாயில்ல, நாளை தான் கொடுக்குறேன்னு இருக்கணும் அப்படி. அதாவது அங்கோட புருஷகாரே போதையா மாமியை பற்றினாலும் மாமாட்ட காரியாகும். இது ரொம்ப சும்மா இது ரசத்துக்காக சொன்னேனே தவிர இது வந்து என்றைக்குமே நமக்கு புருஷகார பூஜையான தாயாரை பற்றி விட்டு தான் பெருமாள் தாயார் மூலமாகத்தான் பெருமானிடம் போக வேண்டும். அப்பொழுதுதான் பெருமான் நம்மை கடாட்சிப்பான். அப்படிங்கிறதுக்கு சின்ன ஒரு உதாரணம், லௌகீகமாக ஒரு வார்த்தை சொன்னேன், இதை க்ஷமிச்சுக்கணும், இந்த தவறு இருந்ததுனாக்க எல்லாரும். அப்படி பிரார்த்தினை சொன்னாங்கன்னா எம்பெருமானார் பிரார்த்தியிடம் என்ன வேணா ஒழுகாமெல்லாம் உடனாயம் பண்ணி எல்லா கையும் செய்யணும்னு கேட்டார். இதை தவிர எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாமல் செஞ்சால் நான் போகிறோம் அப்படிங்கிறார். அந்த மனக்கிடக்கிது பிரார்த்தினை சொல்கிறா அஸ்துமே அஸ்துதே அஸ்துமே அப்படி கேட்டது அஸ்துதே அப்படிங்கிறார். அப்படியே உமக்கு ஆக கடவுது என்றும் உமது அபிமதமெல்லாம் நீ வேண்டிய பிரார்த்தனைகள் எல்லாம் அழகாக சித்திக்கப் போகிறது என்று கூறியதை திருமகள் சேர் மார்பனான எம்பெருமான் நீர் வேண்டியது கண்டிப்பாக நடக்காத தாயார் முன்னாடி போயிட்டு வந்துட்டான். எம்பெருமான் நான் கேட்டதை வந்து பக்கத்தில் ரெண்டு தாயார் சேத்தில் எழுதிட்டுருக்கச்சே பங்குனி உத்தரத்தில் சொல்லச்சே அவர் வந்து தாயார் பெருமா எம்பெருமான் சொல்ல 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 சரணாக சொல்ல சொல்ல உடனே தாயார் பெருமாளை பார்த்துட்டான். பெருமாளும் தாயாரை பார்த்து பொண்ணு வச்சுட்ட, சரி நீ அவன் என்ன கேட்குறானோ நீ கடாட்சிச்சுட்ட நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே உமக்கு ஆக கிடவதே, அதாவது பெருமாள் சொல்கிறார் பிராட்டியார் அப்படியே உமக்கு அஸ்துமே ஆக கடவுது என்றும் உமது அபிமதம் எல்லாம் அமுதாக சித்திக்க அழகாக சித்திக்கப் போகிறது என்று கூறியதை பெருமாள் நம்பெருமாள் என்ன சொல்கிற, நீர் வேண்டியது கண்டிப்பாக நடக்கும், சந்தேகமே கொஞ்சம் தேவையில்லை, சந்தேகப்படாம நிம்மதியாக போங்க, கண்டிப்பாக நீ வேண்டியதும் கிடைக்கும். அதை விட தாயார் வேண்டு சொன்னால் இல்லையா, உடனுடைய குடல் துடுக்கு உடையவர்கள் அவர்களுக்கும் உன்னை விட்டு உம்மோடு இல்லாதபடிக்கு குடல் துடுக்கு உள்ளவர்களுக்கும் நீ வேண்டிய கைங்கரி பிரார்த்தனை மற்ற பிரார்த்தனை சித்திக்கும், கண்டிப்பாக சித்திக்கும். இந்த உடல் கழிக்கப்பட்டு திருவரங்கலத்தில் இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு உடல் கழிந்த விழுது சரீரம் விழுந்து போகும்போது மேலுலகத்தில் என்னுடைய நிகழ கிருப்பையினாலே கடாட்சத்தினாலே வந்து எனக்கு நித்திய கண்டிப்பாக செய்யக்கூடியவர், இது சத்தியமான வார்த்தை, இதுக்கு எதுவே கிடையாதுன்னு எம்பெருமான் பிராட்டி சொல்கிறார். அதனால் இதில் வந்து அர்ஜுனனுக்கு இந்த வார்த்தை வந்து அர்ஜுனனுக்கு கிருஷ்ணாவதாரத்திலும் விபீஷணனுக்கு கடற்கரையிலே வானர முதலிடம் கூறியவைகளையும் ஆண்டாள் பாடிய பாட்டையும் சொல்லி எம்பெருமான் மேற்கோள் காட்டி சரீரம் விழும் வரை ஆண்டாள் என்ன சொல்கிற, நம்ம முதல்ல பார்த்தோம் பண்ணிதான் சூழ்நிலையில் வந்து தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேச இருப்பனகள் பேர்க்கவும் பேராவின்னு ஆண்டாள் சொல்லியிருக்காள. அந்த வார்த்தை எங்கேயா பொய்யாகுமா? கண்டிப்பாக ஆகாது. அதில் பாடிய பாட்டையும் சொல்லி எம்பெருமான் மேற்கோள் காட்டி தேவருடைய சரீரம் கீழே விழும் வரை இந்த உலக சரீரம் விழுந்து திருவரங்கத்தில் கைங்கரியம் பண்ணியருளி கைங்கரியம் அருளி அதன் பின் பரமத கைங்கரியம் செய்யக்கடுது என்று மிக உகப்படன் கூறினான். இத்தனை யாராக கிடைச்சது? மகாலட்சுமி சரணாதிகத்தியம் பிராட்டியை தொட்டத்தினால பிராட்டியை பிடிச்சதுனால இத்தனை பிராட்டியை முதலில் புருஷகார பற்றியதனால் தான் சாத்தியமாயிற்றுன்னு கொள்ளும். எம்பெருமான் சேதனர்களுக்கு அருள் பாலிக்கும் பொழுது பிராட்டியின் முகக்குறிப்பை நோக்கி அதன்படி செய்வதாக ஸ்ரீஸ்தவத்திலே கூறத்தாழ்வான் கூறுகிறார்.
மேலும் நான் பிராட்டியினால் தன்யனானேன் என்று ஸ்ரீஸ்தவம் ஸ்லோகம் 6 எம்பெருமானே கூறுறார். நான் பிராட்டியோட சம்பந்தம் நான் இப்போ ரொம்ப தன்யம்ப்பா, அப்படியே அப்பா எவ்வளோ தினம் ஏன் தெரியுமா, இந்த பிராட்டியோட சம்பந்தம் எனக்கு கிடச்சிருக்க அப்படின்னு எம்பெருமான் சொல்கிற ஸ்ரீஸ்தவம் 6 கூறத்தாழ தான் அமோகமாக அமக்களமான ஸ்லோகம் ஸ்ரீஸ்தவம் அது கூறுறார். இதனால் கூறுகிறார். இந்த வார்த்தை எம்பெருமானே நானே தன்யனான், பிராட்டி சம்பந்தம்லாம் தன்யனாயிருக்கேன் அப்படின்னு பின்னர் சொல்லச்ச கூறுக. சரணாதி கத்தியத்தில் திவ்ய தம்பதிகள் இருவரும் சோதிவாய் திறந்து மாறி 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 தாயாரது அஸ்தமிங்கிறார், பெருமாளுடைய அஸ்தமிங்கிறார், கிருத்தியங்கிறார், கொண்டுங்கிறார். ஒரு சகல சம்பந்தம் நடக்கணும் தாயார் சொல்கிறேன். இது தவிர குடத்துடக்கூடியவர்களுக்கு உனக்கு கிடைத்த அத்தனை கெங்கிரம் கிடைக்கும் என்று தாயாரும் கூறி பிராட்டி கூறுகிறார். பெருமாளும் நீ என்ன வேண்டினோ அத்தனையும் நான் கண்டிப்பாக என்ன சரணமடைந்து நான் பிராப்பியம் புதனை அடைஞ்சிட்டு கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். வாழ்நாள் முடி இந்த சரீரம் இந்த உடல் இந்த ஜன்மம் முடியும் வரை திருவரங்கத்தில் இந்த கைங்கரியம் செய்தவர்களை பிறகு என்னுடைய கிருப்பையினாலே கடாட்சத்தினாலே நீர் பரமத்திலிருந்து எனக்கு கைங்கரியம் செய்ய கிடவீர். இது சத்தியமான வார்த்தை என்ன அப்படின்னு எம்பெருமானும் தாயாரும் போட்டி போட்டு சொல்கிற ராமானுஜர்கிட்ட. சரணாகத்தியத்தில் திவ்ய தம்பதிகள் இருவரும் சோதிவாய் திறந்து திருவாக்கு மலர்ந்தொழியிருப்பது தான் மிக விசேஷமான விஷயம். சரணாதிகத்தியம் பிராட்டியின் பெருமையினோட சரணாதிகத்தியத்தை எம்பெருமான் சோதிவாயிலிருந்து அவர்களே இருந்தாலும் இதில் பிராட்டியின் மகிமை ஒன்று இருக்கு இல்லையா, பிராட்டியில் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் என்றைக்குமே புருஷகார பூஜை பிராட்டியை தொட்டு அவர் மூலமாக எம்பெருமானின் கிருபையையும் பாட்டின் சுபாசோட கூடிய எம்பெருமானின் கிருபையையும் நான் அனுபவித்து நீண்டு வாழ்ந்து என்றும் எப்பொழுதும் எம்பெருமானுக்கு நித்தியங்கனம் செய்ய வேண்டும் என்ற ஆசையுடன் பூலோகத்தில் இருக்கும் அளவிலே பூலோகத்திலும் பரலோகத்தில் கைங்கரை கண்டிப்பாக சித்திக்க வேண்டும், உயிர்காலம் எல்லாம் சித்திக்க வேண்டும் என்ற கைங்கரியத்தை பெருமானிடம் பிரார்த்தித்து முதலில் தாயாரிடம் பிரார்த்தித்து பெருமாள் தாயார் மூலமாக அறிந்து கொண்டு நமக்கு அந்த கைங்கரித்தவர்களை சோதுவாய் திவ்ய தம்பதிகள் இந்த கைங்களை இந்த இடத்திலும் பூலோகத்திலும் பரமபதத்திலும் நமக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து நாம் என்றும் அவர்களை தொழுது தொண்டு செய்து கைங்கரியம் செய்து கிடப்போமாக. அடியே ஆழ்வார் எம்பெருமானார் சிய திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஆச்சாரிய திருவடிகளே சரணம். அடியே கார்பங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.